சமுதாயத்தோட ஒரு அந்த ஒரு இதுலேயும் பார்க்குறாங்க. இன்னொன்று நான் வந்து பொதுவடையான ஆளு தானேண்ணா. இன்னைக்கு எத்தனையோ கட்சி வரலாம், எத்தனையோ அமைப்பு வரலாம். இன்னைக்கு எனக்கோ என் தம்பிக்கோன உரிமை யாருக்கு நானும் சொல்லுவேன். எங்களை விமர்சனம் பண்ணுறதோ எங்களை பற்றி இப்போ எங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ இங்கே யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா நாங்கள் எனக்கு என் வயசு வந்து பொண்ணு பின்னாடி போகிறதான்னு ஃபஸ்ட்டு தாட் இருக்கும். அப்புறம் என் வயசை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 6 வயசில் அம்மாவை இழந்தேன். 13 வயசில் அப்பா இறந்தாங்க. அந்த 6 வயசுமே எங்கள் அம்மா இருக்கும் போது, அம்மா லாயர் தானே, சாட்டர்டே சண்டேஸில் வக்கீல் மனுவில் போய் அப்பாவை போய் சாப்பாடு செஞ்சுட்டு கொண்டு போய் பார்ப்போம். நானும் அம்மாவும் போகாத கோர்ட்டு கிடையாது, ஜெயில் கிடையாது. அப்பா என்ன எதுவும் சொத்து பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போனாங்க, சமுதாயத்துக்காண்டி தானே. அந்த 6 வயசு வரைக்கும் அப்படி போச்சு. அடுத்து அம்மா இறந்தாங்க. அடுத்த 6 வருஷத்தில் அப்பா இறந்தாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டம் வந்து எங்களை வந்து பேசுகிறதுக்கு யாருமே இந்த சமுதாயத்துக்கு எதுவும், எல்லார் வீட்லேயும் இழப்பு இருக்கும். ஆனால் எங்களுக்கான இழப்பை யாருமே ஈடு செய்ய முடியாதுங்க. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது சொல்கிறேன்னா, நான் இழந்தது போதும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இழந்து இன்னைக்கு ஒருத்தவங்க கேஸ் எடுத்தாலும் சரி, இறந்தாலும் சரி, கேஸ் எடுக்கிறவங்களோட குடும்பம் பாதிக்கும். அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதையும் நான் இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாலாம் நாங்கள் விளையாடுற காலத்தில் ஜெயிலில் இருப்பார். அம்மாவும் நானும் வக்கீல் மனுவில் போய் பார்ப்போம். திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டை எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். அந்த ஒரு ஃபீலும் எனக்கு இறந்தால் நம்ம எவ்வளோ ஒரு ஃபேமிலி சஃபர் ஆகணும்னு நான் பார்த்துருக்கேன். அதனால் என் சமுதாயம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் பேசுவேன். ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க, பார்ப்பீங்களேண்ணா அன்வான்டான பதிவுலாம் வரும். எனக்கு அதை பொருட்படுத்துறதுக்கான நேரம் கூட இருக்கு.